எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸை நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டைட்டிலில் போடலாம், டிஸ்கிரிப்ஷனில் போடலாம், டேக்ஸில் போடலாம். ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயந்தான். யூடியூப் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட்டில் பாப் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயங்கள். ஸோ இதில் ஒன்று அந்த டேக்ஸை எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு ஃப்ரீயான ஒரு சைட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராபிட் டேக்ஸ் அப்படின்றது தான். ஸோ அதில் போயிட்டு நம்மளோட டைட்டில் எடுத்துகிட்டு போய் அதில் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அதுவாக நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம போய் கீவேர்ட்ஸை டைப் பண்ணிவிட்டு தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ரேங்கிங்கான ஒரு கீவேர்ட்ஸாக கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நம்மளாக போய் டைப் பண்ணி என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் வைக்கிறது, என்னென்ன டேக்ஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கும். புது யூடியூபராக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். ஸோ அந்த புது யூடியூபருக்கான ஒரு டிப்ஸு தான் இது. அதுதான் டேக்ஸை ஜெனரேட் பண்ணுறது. ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக இப்போ விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இதில் நான் டைட்டிலில் கொடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா டேக்ஸுக்கான ஒரு ஸ்பேஸ் வரும். அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா நம்ம என்ன மாதிரியான டேக்ஸை நம்ம கொடுக்கறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இந்த புதுசாக வர யூடியூபர்ஸ்க்கெல்லாம் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த டேக்ஸ் ஏரியாவில் என்ன கொடுக்கறது, எந்த மாதிரி ஆட் பண்ணுறது தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது அதுக்குன்னு ஒரு சைட் இருக்குது, அதில் நம்ம போய் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கூகுளில் ராபிட் டேக்ஸ்ன்னு டைப் பண்ணோன்னா இங்கே கீழே பாப் ஆகும். அதில் நம்ம டைட்டில் பேஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்ம அந்த யூடியூப்பில் காப்பி பண்ணி இங்கே கொண்டு பேஸ்ட் பண்ணிட்டோன்னா இங்கே அதுவாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதில் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் இருக்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கீழே காப்பின்றிருக்கு பாருங்கள், அதை காப்பி பண்ணிவிட்டு போகலாம். இதில் எனக்கு சிலதெல்லாம் தேவையில்லாமல் இருக்குது. ஒரே டேக்ஸு திரும்ப திரும்ப இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இது எதனால் இந்த மாதிரின்னா, நான் கொடுத்துருக்குற டைட்டில் அந்த மாதிரி 5க்கும் சேர்த்து ஒரே டேக்ஸு நான் தேடிட்டுருக்கிறேன். ஆனால் தனித்தனியாக தேடும்போது இன்னமும் டேக்ஸுன்னு எனக்கு நிறைய கிடைக்கும். இப்போது நான் 5 வெரைட்டி சட்னி அப்படின்னு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அது எதை கொடுக்குறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை மட்டுமே எடுத்துகிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் சிலது மட்டும் பேஸ்ட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் 500 கொடுக்கலாம். அதனால் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளவும் கொடுத்துடலாம். இங்கே நான் இதை எடுத்துட்டு இதனோட டைட்டிலில் 5 வெரைட்டி சட்னின்றது கொடுத்ததுனால வரல. சரி நம்ம ஒவ்வொரு சட்னிக்கும் கொடுப்போம் அப்படின்றதுனால நாங்கள் இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நான் டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் கோகோனட் சட்னி அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன டேக்ஸ் எல்லாம் பாப் ஆகுதோ அதில் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு சிலதெல்லாம் தோணும், இது நம்மளோட டாப்பிக்கு சரியாக இருக்கும், சிலது நம்ம டாபிக் சரி இருக்காது அப்படின்ட்டு. சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம டைட்டில் கொடுத்தோன்னா டக்குன்னு எல்லா கீவேர்ட்ஸும் டேக்ஸும் ரொம்ப சூப்பராக கொடுக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி நான் அப்படி தான் பண்ணுவேன். இதில் 5 வெரைட்டி இருக்கிறதுனால எனக்கு தனித்தனியாக நான் கொடுத்துட்ருக்குறேன். ஒவ்வொன்றுக்கும் அங்கே கொடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட வீடியோவுக்கு உங்களுக்கு கரெக்டான டைட்டில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது ஒரே டேக்கில் எல்லாமும் வந்துடும். எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் இதில் டெலீட் பண்ணிக்கலாம். அது 500க்கு மேலேயே கொடுக்கும். அது எக்ஸஸாக இருக்கிறது எதெல்லாம் தேவையில்லையோ அதை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக 500 வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன டைப் பண்ணணும், எந்த மாதிரி வைக்கணும், அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இல்லாமல்
இது பிகினர்ஸுக்கு நல்லா ஹெல்ப் ஆகும். பிகினர்ஸுக்கு மட்டும் இல்லை, நல்ல பெரிய பெரிய யூடியூபர்ஸு கூட வந்து இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆல் த பெஸ்ட்.